மத்திய அரசு இது தொடர்பாக மாநில அரசிடம் விளக்கம் கேட்கிறது. நான் ஜெயில் போய்ட்டு வந்த பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நயினார் நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு உள்துறை அமைச்சருக்கு எழுதினார கடிதம். ஆமாம் சார். சட்டம் ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குப்பா? முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்குது. அவருக்கு எதுக்கு எழுதினாரு? அப்படி தான். ஸோ இவங்க அலிபாபா மற்றும் 40 திருடர்கள் நடத்தும் ஆட்சி இது என்பதை நிறுவுவதற்காக இன்னொன்று ஜனங்களே பார்க்குறாங்க. ஸோ அந்த நரேட்டிவை செட் பண்ணல பேஸ் பில்டு பண்ணுறாங்க. நான் நேற்றே நம்ம பேசினோம். ஆனால் இன்பதுரை அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்த மாதிரி மணல் திருட்டு என்னாச்சு, நேருவோட இந்த வேலைவாய்ப்பு ஊழல் மோசடி என்னாச்சு, டெண்டர் மோசடி என்னாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கார்கள். ரைட்டாக அப்போ அடுத்த நீதிமன்றத்தை அணுகுவார்கள். ஸோ மக்கள் மன்றத்தில் இந்த கொள்ளக்காரங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்கன்ற நரேட்டிவுக்காக இதை கொண்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பேஸ். ஆக்டிவ் பாலிடிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேஸ் நிதிஷ் ரெட்டி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வேகமாக தொடங்குது. அதான் ஒரு 6 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். திமுக தோகுது, ஏடிஎம்கே ஜெயிக்குது சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன நடக்க போகிறதுன்றது சோசியம் பார்க்கவில்லை. ஒரு யதார்த்தத்தில் அந்த ஸ்னூக்கர் விளையாட்டு பார்த்துருக்கிறியா? இந்த பந்தை அடித்தா இந்த பந்து போய் இன்னொரு பந்தில் மோதி, அது இன்னொரு பந்தில் மோதி போய் ஒரு பந்து குழியில் விழும். அந்த விளையாட்டில் நிபுணர்கள் எந்த பந்தை அடித்தானா இது போய் குழியில் விழுன்றதை கற்று வைத்திருப்பார். அதுபோல் இந்த அரசியல் எதை நோக்கி போகிறதுன்றதை கணித்து இது இப்படித்தான் போக போகிறது என்பதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் தெம்பாக இருக்கிறது இல்லை 100% இவங்க தோக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், திமுகவில் உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களும் எனக்கு தெரியும். டாமி என்ன செய்ய போகிறது என்பதும் எனக்கு தெரியும். கூட்டணி இன்னைக்கு இப்படி உடஞ்சி கிடக்கிற மாதிரி தோன்றக்கூடிய கூட்டணி எப்படி ஆக போகிறது என்பதும் எனக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் அன்புமணியோட உடன்படிக்கை ஏற்பட்டதா? ஓகேவா? போன வாரம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அன்புமணி தாவேக்கா கிட்ட போகிறாரு, நியூஸ் வந்துச்சா? போனாரா? இந்த போராட்டம் நடத்துறதுக்குலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்புதெல்லாம் கொடுத்தாங்களா? அன்றைக்கி சொன்னேன்னா நான் என்ன ரீசன் சொன்னேன்? உண்மையான ரீசன் என்ன சொன்னேன்? பனையூரில் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து தெரியல ஆஃபீஸ். அப்போ சும்மா தான் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், நல்லா இருக்கு, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன்னா, இவங்க வேறு அண்ணன் பாலு வந்ததெல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? தாவேகளே வந்துட்டார்ல பார்த்தீங்களா? இப்போ முடிஞ்சா இப்போ கூப்பிடுங்களேன் பாலுவை போராட்டத்துக்கு. இது அரசியல். தாவேக்கவினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதை திரு பாலு அவர்கள் போய் இந்த போராட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்ததை பெருசாகவே எடுத்துருக்கக்கூடாது. தாவேக்க புரியுதா? ஓகே, வந்தாங்க, கூப்பிட்டாங்க, அதோடு போயிருக்கணும். ஆனால் அவர்கள் அதை கொண்டாடினார்கள், நினைவு இருக்கிறதா? அவங்களுக்கு என்னென்னா, பார்த்தீங்களா எங்களுக்கு கூட்டணி யாருமே வரலன்னு நினச்சிங்க, பார்த்தீங்களா பாமகன்னு ஒரு பெரிய கிங்கு கூட்டம் வந்து எங்களை கூப்பிடுது பார்த்தீங்களேன்னு சொன்னாங்க. போயிட்டாங்களா? இப்போது நேற்று அமித்ஷா மேஜிக்னு ஒன்று போட்டோமா? அண்ணன் என்ன பேசுனாரு? நம்ம அண்ணன் டிடிவி என்ன மக்களின் நலனுக்காக. இப்போ அன்புமணி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்ந்து தாவாக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு திமுக விட்டதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? அவள் தான் எடப்பாடி. புரிஞ்சா? இப்போது தெரியுதா? டெவலப்மெண்ட் தெரியுதா? நீங்கள் கூட கூட்டணி பொழந்துக்கிட்டு கிடக்கு, இந்த ஆள் பாட்டுக்கு என்னமோ ஜெயிச்சுட்டு இவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிங்க நீங்கள். ஒன்று நடக்குதா? செங்கோட்டை விட்டதை பார்த்து அவர் பாட்டு கனவு கண்டுட்டு இருக்கார். இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள். அவர் ஆசை சொல்லுங்கிறாரு. அதிமுக மூத்த நிர்வாகிகள்லாம் வரப்போகிறாங்க. இப்போ போவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போது ஏடிஎம்கேலே சீட்டு கிடைக்காதவங்களாம் அங்கே போவான். புத்திசாலி சரி நம்ம ஆட்சி வருது, ஏதோ 4 காசு சம்பாதிக்கலான்ட்டு இருப்பான் அமைதியாக. முறுக்கிக்கிட்டு இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் முறுக்கிட்டு போகிறவங்க இப்போவும் போவாங்க. பட் பெரிய அளவு பலன் தராது. 2-3 நாட்களுக்கு முன்பு கூட தாவேக்கால பெரிய ஆட்கள்லாம் இணையும் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் எல்லாருக்கும் நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் வர போய் எங்கே இணைஞ்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அங்கே சேர்ந்தாங்க. என்ன இம்பேக்ட்? இன் வாட் வே இட் வில் ஹெல்ப் விஜய் இன் பிகமிங் தி சீஃப் மினிஸ்டர்? நியூஸில் வரும் வேணா ஒரு நாள் நியூஸு. அவங்கள யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச பேர் சொல்லு, ஜாயின் பண்ணுவீங்களா? ஒன்றதான்ப்பா தெரியாது சார். அவ்வளோதான். ஓபிஎஸ் டீம்லேருந்து சேர்ந்தாங்க, அவ்வளோதான். அதே இவர் நம்ம ஜேசிடி பிரபாகர், அதை தவிர சொல்லிக்கிற மாதிரி பேர் ஒன்றும் இல்லை. சேர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. செங்கோட்டையனுக்கு மட்டும் எப்போ வந்தாலும் ஒரு 40 மைக்கு போடுறாங்கன்னு சந்தோஷம். அப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்ட்டு அவர் பாட்டு அதை பேசினுக்கிறாரு. இவ்வளோ மைக்கு அவர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. அவர் எடுத்த முடிவு கரெக்டுப்பா. நான் திரும்பி சொல்கிறேன்னே, 80 தாண்டிட்டார் தம்பி. மதிச்சிருப்பாங்களா? பட் சார், எப்பவுமே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றின்றது ரொம்ப முக்கியம். அது அவருக்கும் தெரியும். ஸோ அவருடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம். நோ மாலதி, யூ ஹவ் டு இன்னொரு கோணத்தில் நீங்கள் சிந்திக்கணும். பகைச்சிக்கிட்டார் எடப்பாடியை. என்ன உள்ளூரில் நிர்வாகிகளுக்கு கூட போட முடியல அவரால். சரியா? பஞ்சாயத்து அதில் தானே ஆரம்பிக்குது. உள்ளூர் நிர்வாகியை இவர் சொன்ன நிர்வாகியை எடுத்துட்டு வேறு யாரோ ஒரு தடவை எடப்பாடி போட்டுட்டாருன்றதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் அம்மா படம் இல்லை, இவர் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லைன்னா உருட்டினார் இவர். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது கணிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நிச்சயமாக எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க, அதில் சந்தேகம் வேண்டாம். ரைட்டா? எடப்பாடியை கூட இருக்க
மூத்த தலைவர்கள் கன்வின்ஸ் பண்ணானே பாவனே அதெல்லாம் கொடுக்காம தான் நல்லா இருக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ சரி போய் தொலை கோபியில் மட்டும் நின்றுக்க அதோடு நின்றுக்க அப்படின்பார். வந்து அமைச்சரவையில் இடம் கிடைக்கலான்னு அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் புரியுதா? இப்போவே எடப்பாடி இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிள்மா, ஒரு ஏடிஎம்கேல ஒருத்தரை வந்து இப்போது ஒரு மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, தூக்கிட்டு அவருக்கு பதிலுக்கு வேறு ஏதாவது ஒரு எம்ஜிஆர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றம்லாம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஒரு பதவி. ஏதோ காரணத்துக்காக கட்சி பதவி அவர்கிட்டேருந்து தலைமை பறிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மற்ற கட்சிக்காரங்க போய் பழகுவாங்களே அவர்கிட்ட. ஸோ அது ஏடிஎம்கே கல்ச்சர். அது அம்மா அந்த ஆள் மேலே கோபமாக இருக்குன்னு சொன்னால் கல்யாண சாவுக்கு கூட போக மாட்டாங்க. இது எதுக்கு எங்கே போய் தலையை காமிச்சவனாவது போட்டோக்கிட்ட போட்டுற போகிறான்ட்டு. ஒரு அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் ஒரு முறை வந்து அவரோட பிறந்த நாள் விழாவுக்கு வருங்கால முதல்வர்னு ஒரு பேனர் வச்சு விட்டாங்க, கூட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஓஹோ இந்த ஆசைலாம் வேறு இருக்கா, ரைட்டு முடியா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுநாளே சபாநாயகர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க, மாவட்ட செயலர் போஸ்ட்டை தூக்கிட்டாங்க. அப்புறமா விசாரித்து இந்த ஆர்வ கோளரில் அங்கே இருக்கிற அரமண்டைக்கு 2-3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு பேனரை வச்சு வேலையை பார்த்து விட்டாங்க. அவருக்கு இந்த ஆசைலாம் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்ச உடனே தான் ஒரு பையன் டாக்டர் ஏடிஎம்கேல இந்த வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்க வழக்கமே கிடையாது. அது அப்போ தான் அவங்க பையன் அவர் ஜெயவர்த்தனை கூப்பிட்டு என்னப்பா பண்ணுறானோ இந்த மாதிரி மெடிசின் முடிச்சிருக்கணும் நெல் அப்படின்னு எம்பி ஆக்குனது. ஜெயலலிதா இருக்கும்போது அதிகம் நடக்கும் ஓகேவா. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஃப்யூச்சர் இல்லை. இன்னொன்று இஸ் தேர் கேரண்டி தட் ஹில் கெட் அ சீட். ஒரு சொன்னால் கேட்டுக்குவாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு தங்கமணி வேலுமணி நத்தம் எல்லாம் சொல்லி எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் கேட்டுக்குவாங்க. அவங்களே கொடுக்காதன்ட்டாங்கன்னா இல்லைண்ணே கேட்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட்லாம் வைக்கணுன்றாரு, எல்லோரும் ஒன்றா சேரணுன்றாரு. இன்னொன்று 1000 தான் இருந்தாலும் போய் தேவர் ஜெயந்திக்கு போய் அவங்க கூட போய் அண்ணன் தண்ணி புழங்கியிருக்காருண்ணே சீட்டு கொடுக்காதேன்னு லாஸ்ட் மினிட்ல விட்டுட்டா அந்த நேரத்தில் போய் தாவைக்கால சேர முடியுமா? கரெக்டு தான், ஜெயிக்கணும்ல தாவைக்கால இருந்துட்டு. அது பின்னாடி இன்னைக்கு யோன்னு இருக்காருல்ல டெய்லியா, எப்படி கலகலன்னு இருக்கு பாருங்க வீடு எப்படி இருக்கு. புட்டி பசங்களாம் வந்துடுறாங்க அண்ணே செல்ஃபிண்ணே என்ன வராங்களா 30,000 வியூஸ் போகுது. 30,000 வியூஸ் போகுது. 82 வயசில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்குமா அவருக்கு? இது போதாதா? என்னம்மா பெரிய எம்எல்ஏ அதையும் மீறி தம்பியை கன்வின்ஸ் பண்ணி வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்த்துட்டு எனக்கு அதே கோப்பியை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இதுக்கு வாய்ப்பு இருக்கப்பா. ஸோ அதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் குட் டிஷ். அடுத்து தேமுதிக நியூஸ் வேற இருக்கு சார். ஒன்று விகடனில் வந்திருக்கு. கோயம்பேடு கட்சியில் ஏதோ உஷ்ணமாமே இது தேமுதிகன்னு எப்படி சொல்கிறேன்? கோயம்பேட்டில் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு கோயம்பேடு கட்சி சொந்தக்காரருக்கு ஒரு கல்லூரி இருந்தது அல்லவா, அதை சமீபத்தில் கைமாற்றினார்கள். நிறுத்து. என்ன கல்லூரிமா? ஆண்டாள் அழகர். யார் கைமாறிச்சு? கிட்னி கல்லூரிக்கு கைமாறியது. மேலப்படி ஜோதி மாவட்ட மாண்புமிகு தான் உடனிருந்து. நிறுத்து. யார் ஜோதி மாவட்ட மாண்புமிகு? செந்தில் பாலாஜி அவர்கள். தப்பு பண்ற. ஜோதி எங்கே ஏற்றப்படுகிறது? ஏவாவேலு. எப்படி ஏவாவேலு? திருவண்ணாமலை. இப்படி பிடிக்கணும். ஜோதி மாவட்ட மாண்புமிகு தான் உடனிருந்து டீல் பேசி முடித்து கொடுத்தார். பேசிய தொகையில் பாதிதான் இப்போது வரை கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். மீதியை கேட்டதற்கு ஜோதி மாவட்ட மாண்புமிகுவை கை காட்டி விட்டார்களாம். கல்லூரியை வாங்கியவர்கள் அவரோ இலை கட்சியுடன் கூட்டணிக்கு போகாதீர்கள், நம்ம பக்கம் வாங்க, எல்லாம் சுமூகமாக முடியும் என்று புதிய டீல் பேசினாராம். சமீபத்தில் கோயம்பேடு கட்சியில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஜோதியார் வந்தபோது கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கூட்டணிக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம், பேசியபடி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்று கோயம்பேடு பார்ட்டிகள் உஷ்ணமாகவும், இதிலெல்லாம் நான் சம்மந்தப்பட்டிருக்க கூடாது, ஏதோ நம்மாளுங்கன்னு தலையிட்டேன். நிறுத்து. அது என்ன ஏதோ நம்மாளுங்க? சாதி ஒரே சமூகம் போல. தெலுங்கு. நீங்களே பேசி வாங்கிக்கோங்க என்று கைவிரித்து விட்டாராம் ஜோதி மாண்புமிகு. விவகாரத்தை மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது கோயம்பேடு கட்சி தலைமை. நிறுத்து. 4-5 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க சார் மீதி காசு வராதுன்னு. சொன்னா இப்போ அவர்கிட்ட கேட்டேன்னா பாரு வேணா கிட்னியை வேணா எடுத்துகிட்டு போகணும் ஒரு கதிரவன் வேணா இருந்து கெடிலாக் கார் இருக்குது, இங்கே அப்பண்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, விற்று வேணா துட்டு எடுத்துகிட்டு போங்க. பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 200 சொச்ச ரூபாய். எப்படி வாங்குவப்போ சார்? இப்போ எல்லாமே சுமூகமாக தானே சார் இருக்குது, காசு கொடுக்க வேண்டியது தானே. ஏம்மா அமலாக்கத்துறை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கிட்னி திருட்டுல நான் விசாரணையில் இருக்கிறேன், இப்போ எப்படிமா காசு எடுத்து கொடுக்க முடியும்? நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதில் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான். நான் காலேஜ் தரேன், நீங்கள் காசை தரீங்க. இந்த காலேஜ் திருப்பி எடுத்துக்க, ஏற்கனவே கொடுத்த காசை கொடு. காலேஜ் வேணாம்மா, ஆண்டவருக்கு தானே கொடுத்தீங்க காலேஜ், இந்த திருப்பி வச்சுக்க. அது அந்த கேப்டன் டிவி ஆஃபீஸு வீடு தானே, இந்த திருப்பி வச்சுக்க. ஓ ஏற்கனவே கொடுத்த காசு கொடு, இல்லை கொண்டுக்கா. தேமுதிக திமுக கூட்டணி தான் போதா? எப்படிப்பா போவேன்? காசும் தரல, இப்படி நடுவில் மாட்டிக்கிட்டேன், ரிட்டர்ன் காசு தரணும். போனால் மட்டும் காசு கொடுத்துருவாங்களா? எலெக்ஷன் முடிட்டு தரேன்னு தானே சொல்லுவாங்க. காசை வாங்கிட்டு ஓடிட்டா நீங்கள் ஏற்கனவே இப்படி ராஜ்யசபா வாங்கிட்டு ஓட்டலாம் தானே பிளான் போட்டீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சு விட்டாப்புல. சரி இப்போ பிஜேபி கூட்டணி போனால் மட்டும் காசு வந்துருமா? அமலாக்கத்துறை தூக்கி உள்ள வைக்கிறது மிரட்டின காசு வாங்கலாம்ல கிட்னி மேட்டரில். இதான் அரசியல். அதையே டீலாக பேசலாம்ல, எங்களுக்கு இந்த மாதிரி காலேஜுக்கு காசு தரல சார் வாங்கி கொடுங்க அப்படின்னு. பன்னீர் என்ன டீல் பேசுவார்? அபினேஷ் 10,000 கோடி போன எடுக்க மாட்டானே, தூக்கி உள்ள வச்சு 2 மிதி மிச்சு விடுனே. எல்லாரும் ஒரு வகையில் சிக்கிக்கிறாங்க. எஸ்
எஸ், இந்த வலையை பூரா விரிச்சு வச்சுட்டு எல்லாம் வந்து சிக்குவாங்கன்னு இந்த பிஜேபி வேடிக்கை பார்த்துருக்கு. மாலத்து கூட வருத்தப்பட்டாங்க, என்ன சார் சொல்கிறீங்க மொக்கையாக இருக்குது பிஜேபி அப்படின்னு. அது இந்த வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்கு மாதிரி அது விரிச்சு வச்சுட்டு தீனியை போட்டு விட்டு இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் உரிமையின் மாட்டோம். இப்போ மாட்டிக்கிட்டாங்களா, சரி இப்போ என்னென்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரிக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்காரங்க வந்து காசு தரமாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னதை என்னால் நம்பவே முடியல. அப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா கிட்னி முறைகேடு வரும்போது இதை பற்றி நம்ம பேசணும். வந்துச்சா போச்சா, இப்படி தான் இது பிஜேபி இப்படி வலையை இப்படி விரிச்சு வச்சுட்டு இப்படி இப்படி உட்காந்துருக்கும். எங்கே போக போகிறீங்க, இங்கே தானே மாட்ட தானே போகிறீங்க.